பழைய இரும்பு ஏற்றி செல்லும் லாரியை புல்லட்டில் விரட்டி சென்ற தலையில்லாத உருவம். பொறுப்பு மறுப்பு. டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் உள்ள அனைத்து காட்சிகளும் ஒளிப்பதிவுகளும் விழிப்புணர்வு மற்றும் பொழுதுபோக்கு நோக்கங்களுக்காக மட்டுமே. இவை உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அல்லது நபர்களுடன் எந்த தொடர்பும் அற்ற கற்பனையாக சித்தரிக்கப்பட்டவை. சென்சிட்டிவ் மனம் கொண்டவர்கள் அல்லது எளிதில் பயப்படக்கூடியவர்கள் இந்த வீடியோவை பார்ப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த வீடியோவில் உள்ள உள்ளடக்கத்தால் ஏற்படும் எந்தவொரு மனரீதியான அல்லது உடல் ரீதியான பாதிப்பிற்கும் ஆசிரியர் மற்றும் சேனல் பொறுப்பல்ல. ஒரு பழைய இரும்பு லாரி, ஒரு பிடிவாதமான புல்லட் பைக். மேட்டூருக்கு போகும் மாநில நெடுஞ்சாலை. அங்கே ஒரு தகர சீட்டு செய்த விபரீதம். உயிர் போனாலும் நிக்காத ராயல் என்ஃபீல்ட். நம்ப முடியாத உண்மை சம்பவத்தின் திகில் பின்னணி. யார் அந்த பைக்காரன்? நடந்தது என்ன? ஓசூர்ல இருந்து பழைய இரும்பு ஏத்துக்கிட்டு கோயம்புத்தூருக்கு ஒரு லாரி புறப்பட்டது. 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில வந்து கொண்டிருந்த லாரி மேச்சேரி பக்கமா வந்தப்ப ரைட் எடுத்து மேட்டூர் வழியா குறுக்கு வழியில் கோயம்புத்தூர் போகலாம்னு திரும்பியது. பெங்களூர் ஓசூர்ல இருந்து வர்ற எல்லா லாரிகளும் இந்த குறுக்கு வழியை பயன்படுத்துவாங்க. இந்த சாலை மாநில நெடுஞ்சாலைக்கு உட்பட்ட நல்ல சாலை. மத்தியான வெயில் சுள்ளென்று அடிக்க மதிய சாப்பாட்டிற்கு மேட்டூர் சென்று சில புரித்த மீன்கள் மற்றும் மீன் குழம்புடன் ஃபுல் மீல் சாப்பிட வேண்டுமென்று லாரி டிரைவர் வேகமாக ஓட்டினார். அப்போது லாரி டிரைவர் சைட் மிரர்ல பார்த்தப்ப கருப்பு கலர் ஹெல்மெட் போட்டிருந்த ஒருத்தன் ராயல் என்ஃபீல்டுல வேகமா லாரியை ஓவர்டேக் எடுக்க வந்து கொண்டிருந்தான். அவன் லாரி கிட்ட வந்ததும் லாரியை ஓவர்டேக் எடுக்க முயற்சிக்க எதிரில் ஓவர்லோடோடு அரசு டவுன் பஸ் திணறியபடி வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்த லாரி டிரைவர் ஓவர்டேக் எடுக்க வேண்டாம் என்று ராயல் என்ஃபீல்டுக்காரனுக்கு கைகளால் சிக்னல் கொடுக்க அதை தெரிந்து கொண்ட ராயல் என்ஃபீல்டுக்காரன் லாரிக்கு பின்னல் மெதுவாக வந்தான்.